ஹலோ வைஸ் ஐமோன் நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா February 2024 நம்ம இந்தியாவோட இஸ்ரோக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்பட்ட INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட் இதோட ஃபஸ்ட்டு டேட்டா வந்து நம்ம இந்தியாவோட இஸ்ரோக்குள்ள சென்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும் மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். நமது இந்தியாவோட இஸ்ரோ வந்து February 17, 2024 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள லான்ச்சிங் சைட்டான சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் இருந்து GSLV F-14 எனும் ராக்கெட் மூலம் INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. இந்த வெதர் சேட்டலைட் சக்ஸஸ்ஃபுல்லாக லிஃப்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த வெதர் சேட்டலைட் வந்து நமது பூமியிலேருந்து 35,786 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டு அங்கேருந்து இந்த INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட் வந்து நமது பூமியை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட் இதோட ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம இந்தியாவோட இஸ்ரோக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கு. 6 சேனல் இமேஜர் மற்றும் 19 சேனல் சவுண்ட் பேலோட்ஸ் இதன் மூலம் நமது பூமியை இது வந்து கேப்சர் பண்ணியிருக்கு, படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டா வந்து நமது இந்தியாவோட இஸ்ரோக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டா மூலம் நமது பூமியில் வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை கண்காணிப்பு மற்றும் அட்மாஸ்பியரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த டேட்டா மூலமாக பற்றி இந்தியாவோட இஸ்ரோவில் தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட் இதோட மெயின் மிஷன் வந்து என்ன, இந்த வெதர் சேட்டலைட்டில் வந்து இமேஜர், அதுக்கப்புறம் சவுண்ட் பேலோட்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா ரிலே டிரான்ஸ்பாண்டர் இந்த பேலோட்ஸ்லாம் இருக்குது. இந்த பேலோட்ஸ் மூலம் நமது பூமியில் உள்ள க்ளவுடு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது மேக கூட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது மேகத்தில் வந்து பனி எந்த அளவுக்கு இருக்குது, மழை எந்த அளவுக்கு பெய்யுது, மூடுபனி எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி மேக கூட்டங்கள் க்ளவுடு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். பூமியில் உள்ள நிலப்பரப்பு, கடல் பரப்பு போன்றவற்றை கண்காணிக்கவும், அதுக்கப்புறம் மெட்ரலாஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் அதாவது வானிலை பற்றி துல்லியமாக ஆய்வு செய்யவும் இந்த INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட் இது வந்து பயன்படுது. டிசாஸ்டர் வார்னிங் பண்ணவும் இந்த சேட்டலைட் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த சேட்டலைட்டோட மெயின் மிஷன் வந்து இருக்காது. இந்தியாவோட இஸ்ரோ மூலம் அனுப்பப்பட்ட இந்த INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட் வந்து 10 வருடங்கள் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த INSAT 3DS வெதர் சேட்டலைட் வந்து நமது பூமியை முதலாக இந்த INSAT 3DS இந்த வெதர் சேட்டலைட் வந்து படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டா வந்து நம்ம இந்தியாவோட இஸ்ரோக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனல் இந்த வீடியோ பற்றி சி